அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு 2இல் குரு, 3இல் செவ்வாய் வக்கிரம், 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் சனி, விரய ராசியில் ராகு இருக்கிறார்கள். மேஷ ராசியினருக்கு 2இல் குரு, 7இல் அதாவது லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். சூரியன், புதன் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் இருந்து சிறப்பான பல வரவுகள். தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. அரசு காரியங்கள் வெற்றி பெறும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, செல்வம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம் அனைத்தும் கூடும். பெரிய மனிதர்களுடைய நட்புறவு கிடைக்கும். நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு விடிவு கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் நன்மை பெறுவீர். திறமை வாய்ந்த வேலையாட்கள் கிடைப்பர். உங்கள் தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பலு குறைவது மட்டும் இல்லாமல் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் உண்டு. மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கலாம். சிலருக்கு வெளியூர் தொடர்பாக வெளிநாடு சம்பந்தமான தொடர்பினால் ஆதாயம் உண்டு. அடுத்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு இருக்கிறது. 2ஆம் இடம் பலமடைந்திருக்கிறது. அங்கு குரு அமர்ந்திருப்பது சிறப்பு. பண வரவு சிறப்பாக இருக்கும். அதே போலவே நிதி குறித்த மற்றொரு கிரகமான சுக்கிரன் விரய ராசியில் உச்சமடைந்திருக்கிறார். அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன்கள் குறையும். ஓரளவு கடனை அழைத்து விட முடியும். பழைய கடன்கள் இருந்தால் அதனை தாங்கள் அழைத்து விடுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த வேலை, புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீடு மனை வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். எந்த காரியத்திலும் தைரியத்துடன் இறங்குவீர்கள். வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களை பாராட்டுவார்கள். 10இல் உள்ள புதன் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. 3இல் செவ்வாய் வக்கர இயக்கத்தில் இருப்பதால் சகோதர உறவுகள் சற்று பாதிப்பை தரலாம். அவர்கள் வெளியில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். இணக்கமான உறவு தேவை. உடன் பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களை ஓட்டும்போது கவனம் தேவை. அடுத்து மேஷ ராசியினர் சென்னையில் சென்ட் தாமஸ் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் இல்லை ஆதம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ பழனியம்மன் கோவிலை ஒரு முறை சென்று வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.